கார் தாக்கப்பட்டதுல இருந்து பாதிக்கப்பட்ட వ్యక్తులు வந்து புகார் அளிச்சு வந்து புகாரை ஏற்றுக்கிற மறுக்கிறாங்க. அவங்கள தாக்கப்பட்ட சாதாரண சம்பவம் தான் ரைட்டாக தான் தக்கணும் அப்படின்னு திருமாவளவங்களே சொல்றாரு. இதுதான் நீதிமன்றத்துக்கு போயிருச்சு. நீதிமன்றம் இதை வந்து விசாரிச்சு ஒரு தீர்ப்பு கொடுக்க வேண்டியதுதான். இதுல வந்து ஒன்றும் ஒரு அரசியல் ரீதியாக ஒன்றும் இதில் ஒன்றும் கமெண்ட் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லையே. அந்த மாதிரி அது அக்ரீவ்டு பர்சன் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காரு. கோர்ட்டில் அவர் முறையிடட்டும். முறையிட்டு அவர் பக்கம் நியாயம் இருந்தால் நிச்சயமாக அவருக்கு எதிர்பார்க்குற தீர்ப்பு அவருக்கு வரும். அதனால் கோர்ட்டில் போய் முறையிடுறது தான் முறை. திருமாவளவன் வந்து சொல்லியிருக்காரு சார், பிஜேபி ஆர்எஸ்எஸோட பின்புலத்தில் தான் நடந்தது. எனக்கு தெரியல, எனக்கெல்லாம் தெரிந்து இவ்வளோ பெருசாக ஆனதே எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அதில் ஏதாவது கான்ஸ்பிரசியோ வேறு ஏதோ இது உள்நோக்கம் இருந்தால் இது எல்லாத்தையும் நீதிமன்றத்தில் சொல்கிறது தான் முறையாக இருக்கும். இப்போ தமிழகத்தில் வந்துட்டு இப்போ அமலாக்கத்துறையினர் வந்து மருந்து கம்பெனி சோதனை நடத்துகிறாங்க. அதை சார் பார்க்குறீங்க. 22 குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. இருமல் மருந்து சாப்பிட்டதுனால 22 குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. அது வந்து அந்த மருந்து எங்கேருந்து வந்ததுன்றத விசாரணை மூலமாக கண்டுபிடிக்கணும். அது தமிழ்நாட்டிலேருந்து வந்திருந்ததுன்னா அதற்காக இங்கே இருக்கிற அரசாங்கமும் அதற்கு துறை அதிகாரிகளும் கண்டிப்பாக பதில் சொல்லித்தான் ஆகணும். எப்படி வந்து அந்த குவாலிட்டி டெஸ்ட் எப்படி பாஸ் ஆச்சு, ஏன் அப்படி குவாலிட்டி டெஸ்ட் பண்ணாங்களா, அப்படி பண்ணவங்களை யார் பண்ணாங்க, இல்லைனா பண்ணி பாஸ் ஆச்சா இல்லைனா பண்ணவே இல்லையான்றதெல்லாம் தெரிஞ்சுதான் ஆகணும். ஏன்னா 22 குழந்தைகள் எந்த பகுதியில் இறந்துருந்தாலும் அதை லைட்டாக எடுத்துக்க முடியாது. 5 ஆண்டுகளாக சோதனையே நடத்தலைன்னு தெரியல, அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் தான் வரும். எனக்கு நியூஸ் பேப்பரில் வர செய்தியை தவிர எனக்கு எந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனும் கிடையாது. எதுவாக இருந்தாலும் தீர விசாரித்து தான் அதுக்கு வந்து ப்ராப்பராக சொல்லணும். ஆனால் அரசாங்கம் இதற்காக நடவடிக்கை எடுத்து அதற்கு அறிவிக்கை ஒரு ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டே வரணும். கரூர் சம்பவத்துக்கு விஜய் வந்து தாமதமாக அறிக்கை இது வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. அவருடைய கட்சி கொடி கூட அரக்கம்பத்தில் பழக்க விடலை. அவங்களுடைய நடத்தை அவர்கள் தான் விளக்கம் கொடுக்க வேண்டும். அவர்கள் ஏன் ஒரு விதமாக நடந்து கொள்கிறார்கள் என்ற விளக்கம் அவர்களிடம் தான் கேட்க வேண்டும். ஒருத்தர் ஒரு விதமாக நடந்து கொள்வார்கள். எங்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் திரு KC வேணுகோபால் நேரடியாக வந்து ஆறுதல் சொன்னார். அங்கே இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம், அந்த தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் மற்றவங்களாம் சேர்ந்தாங்க. ஒரு கட்சி ஒரு விதத்தில் இந்த துயர சம்பவத்திற்கு தங்களுடைய நடவடிக்கை இருந்திருக்கிறது. அந்த கட்சி நடவடிக்கை எடுத்ததா, அவர்களுடைய எந்த விதத்தில் அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்ற விளக்கத்தெல்லாம் அவர்களிடம் நீங்கள் கேட்க வேண்டும். தலைவர் சொன்னதை பற்றி அவரை தான் கேட்கணும். 1984 நடந்தது ப்ளூ ஸ்டார்னு ஒரு ஆபரேஷன் நடந்தது. அதுக்கப்புறம் பிளாக் தண்டர்னு ஒரு ஆபரேஷன் நடந்தது. அது சரித்திரம் தெரிந்தவர்களுக்கு 2 ஆபரேஷனுக்கும் வித்தியாசமும் புரிந்திருப்பார். இன்னைக்கு வந்துட்டு நயனா நாகேந்திரன் வந்து பிரச்சாரமா இங்க காரியத்துக்கு எப்படி சார் பார்க்குறீங்க? வரட்டும், நல்லா வரட்டும். எங்கள் ஊர் நல்ல வந்து விருந்தோம்பலுக்கு பேர் சிறந்த ஊர். எங்கள் ஊரில் நல்ல விருந்து சாப்பிட்டு திரு நயனார் நாகேந்திரன் பத்திரமாக செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திருநெல்வேலியில் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே வரிகண்டு வீசிட்டாங்க. இந்த அளவுக்கு தீவிரவாதம் அதிகரிக்கிறதுக்கு தீவிரவாதமா இதுதான் வேற ஏதாவது இது டெரரிஸ்ட் ஆக்டா இல்லை ஆன்டி சோஷியல் ஆக்டான்னு விசாரிச்சிருக்காங்க. தீவிரவாதத்துக்கும் ஆன்டி சோஷியலுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதான் அக்யூஸை பிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி கூலிப்படை கொலை அந்த மாதிரி இதெல்லாம் வருது. அதெல்லாத்தையும் இரும்புக்கரம் கூட்டி அடக்க வேண்டும். கண்டிப்பாக அடக்க ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே வருது. கூலிப்படை கொலை அதன் விளைவாகத்தான் இதெல்லாம் வருகிறது. குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கிறதுன்ற செய்திகள் நிறைய வருது. என்னை பொறுத்த வரைக்கும் காவல்துறை கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும்.